பொம்புல 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 அக்காருப்பா ஒரு சித்தாத்தா இருப்பா ஒரு கொடி பெரியாத்தா இருப்பா ஒரு கொத்து இருப்பா ஒரு கொடி பையன் புண்ணு மச்சா புண்ணு மச்சா இதை தொட்டா கரண்ட் வராது மச்சான். இதை தொட்ட உடனே 108 ஆம்புலன்ஸ் வரும். ஒன்னு ஏற்றின்னு போறதுக்கு இந்த பொண்ணு பார்த்து உடனே நரம்பு பூரா முறிவிட்டு கிளம்புறா. ஆம்பளையா நீங்க தான் ஆம்பளையா இல்ல பொம்பூளை ஏங்க ஆம்பளை நிறைய பேசுறீங்களே உங்களுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா? அண்டர்ஸ்டாண்ட் ஒன்று போல் ஆரே கால டேமுக்கா பட்ட பையனா நீ பண்ணால் பிறந்தா காண நல்ல டைலர்மா. ஏமா இவ்வளோ அழகா ஜாக்கெட் சினிமா தியேட்டர் மாதிரி தச்சு வச்சிருக்கான். ஆம்பளை தச்சாங்களா பொம்பளை தச்சாங்களா? இது என்னதுமா? இட்லி துணி பெல்ட் புள்ளி மாதிரி ஓடுதுமா? ஏமா உனக்கு வருமா? நீ மட்டும் இந்த பெண்களை பெண்மணியை பார்த்து தவறா பேசுறிய உனக்கு மட்டும் தான் பாட தெரியுமா? பாட தெரியாத எடுத்து பாப்போம். எடுத்து விடு. இந்த பாட்டு படிக்காத எனக்கு ஆனா பச கட்டப்பட்ட பையன் அவருக்கு பொண்டாட்டி கேக்குதாடா ஆனா உனக்கு எனக்கும் எனக்கு சண்டை இப்ப ஓடைய போடுவோம். சரிப்பா பின் பார்த்து கிட வேண்டாம். ஐவயசுல ஊருக்கு தெரியாது. ஆமா இந்த அஞ்சலிக்கு ஆமா உன்னுடைய ஐவயசுல தெரியாது. ஏன்னு கேளு. சத்தியமா இங்க இருந்து மணமுடி கூட்டோட்டுக்கு போகாத பெரிய மனுஷன் யாருமே இருக்காது. கடவுளை மணமுடி கூட்டோட்டுக்கு போகாத ஆள் இருக்காது. மணமுடி கூட்டோட லைட் ஹவுஸ்க்கு பேர் நடுவில் ரவுண்டு. அந்த ரவுண்டு கிட்ட பாரு காலையில இவள ஒரு அண்ணன் கூட வச்சிருப்பா. அண்ணன் கூட லைட் ஹவுஸ் பாரு மணமுடி கூட்டுவாங்கல்ல அந்த லைட் ஹவுஸ் கிட்ட சத்தியமா அண்ணன் கூடையில பாரு சப்போர்ட் அண்ணன் கூட நிறைய வச்சுக்குவா. கடவுள நீ காலைல போனா பாருங்க சப்போர்ட் போய் தண்ணி கூட வச்சுட்டு அந்த தள்ளி தூக்குவா. பொட்டு புளியோ பொம்பளைக்கு இடத்துல போக மாட்டா. இந்த ஆம்பளை எங்க நிக்கிறாங்களோ அங்க தள்ளி தூக்கிட்டே போவா. என்னன்னுவா 10 ரூபாய்க்கு சப்புட்டா 10 ரூபாய்க்கு சப்புட்டா 10 ரூபாய்க்கு சப்புட்டா 10 ரூபாய்க்கு சப்புட்டா. அதான் சொல்றேன். அதுதான் குயிக்கா சொல்றது. 10 ரூபாய்க்கு சப்புட்டா 10 ரூபாய்க்கு சப்புட்டா. அந்த மாதிரி பொம்னாட்டி பத்தினி 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 பரா சுத்தி ஊத்து ஓம் சுத்தி தண்ணியில வடச்சு விடுறா. நீங்க பொத்தவரே பொத்தில
அம்மா சீல்பிடிக்காத எப்படியா பட்ட சீல் பிடிக்கலாம் கூட அடுப்புல வச்சு பூரா கறி பிடிச்சிக்குவோம். போட்டு விட்டு என்ன நினைக்கிறோம் இதுதான் தோஸ்து ஊரு அந்திரி கிராமத்திலே முத்துமாரி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து இந்த தெருக்கூட்டு நாடக ஆசிரியர் பதத்துக்கும் பின்னிசை அவருடைய பதத்துக்கும் அருண்குமார் அம்மா வந்தனே நீ யாரு தெரியுமே தெரியுமா? திருவண்ணாமலை மாவட்டம் வானபுரம் வட்டம் வானபுரமுள்ள கரும்பலூர்ல இருக்கக்கூடிய அபாய் நாடகாசிரியர் அவர் பேர் இருக்க முடியாது அருண். அமைச்சரே யானை வைத்திருக்கிறதால் அப்படி இருந்தாலும் அஸ்திராபில் சாலக்கூடிய அருவ கொடியானுக்கு மண்வேக விளக்கூடிய பணக்கார பொண்டாட்டிடா அம்மாதான் பண்டிகை பணக்கார பொண்டாட்டிடா பட்டமாரி பையன் பணக்கார பொண்டாட்டி பொட்டாட்டி உங்க அம்மா குண்டாங்க உங்க அம்மா தோல் கட்டுவாங்க. எங்க வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா? எப்படி அவர் யாருக்கு வணங்காத முடியும் அவன் கையில தலையாக முடியும் தங்கமா வரும் அரிசியா வரும் நல்லா வரும். சரியா இல்ல கை வச்சடா தங்கமா வரும். கை வை தங்கம் ஏண்டா ஏன் கை வைக்க கூடாது? என் வீட்டுக்கார கை வைக்கணும். அவரு கை வச்சிருக்க மாட்டாரு. அதெல்லாம் பிரஸ் ஆகுது. அவன் சோத்துக்கு சத்தம் அவன் கை வைக்க பணக்கார பண்ணு பணக்காரருக்கு பொண்டாட்டிதான் நானு பணக்காரருக்கு மாடு மாடு மாடி பூரா மொட்டை மாடி வீட்டுக்கார புது புது புதுவா இது பண்ணுவாரு. எனக்கு தெரியும் அம்மாவது பெரிய இடம் தான். அம்மாவது பெரிய இடம். ஆமா அம்மாவது பெரிய இடம். 4 லாரி உள்ள போய் வெளியே வரும். பட்டுமாறு பையா அம்மா அரிசி வடிக்கிற பாரு அந்த தண்ணி 60 ஏக்கரா பாருடா. அவங்க வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு அரிசி வடிக்கிற தண்ணி 60 ஏக்கர் பாயும். அப்ப அவளுக்கு பூரா வருஷம் உட்காந்து மூத்திர விட்டா எத்தனை ஏக்கர் பாயும். ஏதோ காரணம் தெரியல. அன்னத்த பாட்டியா
வீட்டுக்கார பார்த்தேன் வீட்டுக்கார பார்த்தேன் என்ன போய் கொண்டு சொன்னாரு. சரிப்பா ஓடி வாத்தா நான் என்ன என் மனைவி ஆசையா ஓடி போய் நான் ஏறேன். அது ஒண்ணு இல்லைங்க. நீங்க போய் ஏறினீங்களா சத்தியமா இங்க இருந்து போற பஸ் திருக்கோயிலூருக்கு 8 மணிக்கு 8:30 மணிக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் வருதா? ஆமா. நீ முன்னாடி ஏறியா? பின்னாடி சீட்டு காலியா இருந்துச்சு. நான் ஏறி பின்னாடி ஏறுறேன். நீ அப்ப என் முன்னாடி டவுன் போச்சு என்ன சொல்லி கொடுத்தல நீ ஏற வரி சும்மா இருந்தா பாரு. இங்க வா வா ஏய் ஆடா சூத்துல எவட அடிப்பா? சூத்து அடிச்சு. சூதே கருந்துருவா மாமா உன்னை அடி மஞ்சளவதியாலும் என் மலர் பாத மனிததாலே என் மலர் பாத பணிந்ததாலே திருந்துருவா இந்த பாதத்தை பணிந்து விட எங்கே நிற்கும் சுகத்தோடு வாழ கேட்டாலும் தவறா நீங்கள் வாழ்த்தி வரமளித்த எதற்காக தெரியுமா என் மனமாது அப்படியே கொதி 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 ஏன்னு கேளு அந்த சின்ன சிறு பையன் தேவடியாளுக்கு போறதுக்குள்ள என்ன அடியோதரமா அடித்து அசிங்கப்படுத்திட்டான். யார் தெரியுமா? அந்த சுபதிக்கு பந்த தேவடியா அந்த தேவடியாளுக்கு பந்த போய் அப்படி பண்ண நம்மள அசிங்கப்படுத்திட்டு ஏன்னா கலக்க வச்சு தலையில ஏத்திட்டு போயிட்டாங்க. ஏறின காலத்துல அந்த சுபத்திரைய எனக்கு பறிமாட்டான் அந்த மாலாய கண்ணன். அப்படியே இருந்தாலும் அப்பி அசிங்கப்பட்டான். இப்ப இரண்டாவது மாதிரியாகும் அவள் மகளாகிய சுந்தரிக்கு நான் பரியம் போட்ட லக்கணகுமார் நம்ம பிள்ளைக்கு அப்பையும் இப்ப அசிங்கப்படுத்தி விட்டான். அவ ஒரு நாளாவது நமக்கு
மாட்டுக்கோட்டை ஆடி வாரியா தேவையா அவன் வாரானே இல்லையா பட்டாணி பாட்டி ஆரமா அதனால எனக்கு கொதிக்கிறது மனம் அது ஒரு ஆலோசனை தேவை. ஆமா ஐயா என்னப்பா ஐயா உங்கள் நாம என்னப்பா நம்ம பேசலாமா இருவாரும் மணிமகனை வாங்கி கொடுத்தாங்க. எங்க அப்பாவுக்கு தெரியும் என்ன இதுக்குதான் எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டுல ஒரு பொண்டாட்டி பேச்சு கேட்கணும். பொண்டாட்டி பேசி கேட்கணும். ஆமா. சத்தியமா ஆம்பளை போறா பொண்டாட்டி பேசி கேட்க மாட்டான். கேட்க மாட்டான். பைக் எடுத்து உருமுவான். இங்கிருந்து 100ல போவான், போவான். 108ல வருவான். அந்த மாதிரி தான் பொம்பளை பேச்சு கேட்கலாம். அத்ராசி குடிச்சு வரதான். அதனாலதான் இப்ப என் மனைவி கூப்பிட்டு ஆலோசனை எப்படி தெரிவித்த ஏன்னா என் தாய் மாமா நடுவித்து குத்துவளுக்கு ஜகனி மாமங்கிறாரு. சரி அவரை கூப்பிட்டு ஆலோசனை நான் அழைத்து நின்று என் மாமா வேலை கூப்பிட்டு ஜகனி மாமா அழைத்து வா. அதான் ஜகனி மாமன் காந்தாரி தேசத்தை ஆளக்கூடிய சௌமான ராஜகுமார் குமாரன் ஆகிய நான் தான் ஜகுனி. நாங்களும் 104 பிள்ளைகள். 104 பேரு. அப்படி நாங்கள் 104 பிள்ளைகள் இருந்த போல பார்த்தா துரியோதனன் நாம் இருப்பது 100 பேர், அவர்களோ 104 பேர் இருக்கிறார்கள் ஒரு பொறாமை கொண்டு எங்களை மடிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை கொண்டு தன்னுடைய மகனாகிய அக்குள் குமாரனுக்கு பூணூல் கல்யாணம் என்று எங்களை வரவழைத்து ஒரு கொட்டையில் அடைத்து வைத்து குதிரை கொட்டையில் அடைக்க வைத்து ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு நத்த கொட்டாங்க கூலி கொடுப்பது வழக்கம். நான் பார்த்தேன். ஓஹோ, துரியோதனன் ரொம்ப மடிப்பதற்காக எத்தனை கோடி பேர்பட்டு வேலை செய்கிறான் என்று என் தம்பிமார்களை பார்த்து, என் தம்பிமார்களே நீங்கள் 103 பேர்களோ நீங்கள் அருந்தக்கூடிய கூலி எனக்கே கொடுத்து விடுங்கள். நான் ஒருவன் மட்டும் புசித்து நான் உயிரோடு இருந்து துரியோதன குடும்பத்தை பூண்டோடு அழைத்து வருகிறேன் என்று கங்கணம் கட்டினேன். அன்று எடுத்து கட்டிய கங்கணம் தான் இது. இந்த துரியோதன குடும்பத்தை பூண்டோடு அழைத்து வருகிறேன் என்று நான் சபதம் ஏற்று என் தம்பிமார்களை பார்த்தார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய கூழை எனக்கு கொடுக்க நான் ஒருவன் மட்டும் புசித்து நான் ஒருவன் மட்டும் உயிரோடு இருக்கிறேன். ஆமா, என் தம்பிமார்கள் 103 பேர் ஒரு நாளைக்கு 4 பேர் 3 பேரை கண்டு விட்டார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்தான் துரியோதனன் மாமா என்னுடைய மகனாகி லக்குணகுமாரனுக்கு யார் இடத்துல பெண் எடுக்கலாம், யார் இடத்துல சம்பந்தம் வைக்கலாம் என்று கேட்க நான் பார்த்தேன். துரியோதனா, இந்த உலகத்தில் நான் சம புரிஞ்ச பணக்கார அந்த பகவான் வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு நான் தெரிவிக்க என்னுடைய வார்த்தை நம்பி அங்கே போய் பரியம் போட்டான். அங்க பரியம் போட்டுனேன். இங்கே வந்து இங்கே விட்டுட்டேன். பையா துரியோதனன் பரியம் போட்டோம், அடிச்சு வச்சு கல்யாணம் சொல்லி கொடுத்தேன். அப்படி சொல்லி கொடுத்த உடனே அதன் பிரகாரம் நேற்று சுமித்திர மகனாகி அபிமன்யு வந்து அடியோதண்டமா அடித்து அவன் கல்யாணம் பண்ணி போயிட்டான். பரியம் போட்டது நாங்க, கல்யாணம் பண்ணது அவங்க. அப்படி இருக்க இந்த தினத்துல துரியோதனன் அழைச்சிருக்கிறேன். மாமா இருக்கு மாமா வந்துட்டு விளக்கு ஜெகனி மாமா வந்து எடுத்து போடுறா ஜமாதான உயர்ந்த ஜமாதான போடு மாமா. ஓஹோ மாமா, அந்த காந்தான கையாலும்
கொடியோன் துரியோதனன் அநேக கோடி வந்தனம் துரியோதனா. ஆமா என் அண்ணன் மகள் பானுமதி கண்மணி ராஜா சுகமாக இருக்க கடவுளே. என் மகன் வந்துக்கிறா வர சொல்லு பார்க்கலாம். அப்பா ஏம்மா அப்பா உன்னை பானுமதி அம்மா என் அண்ணன் பகரே பானுமதி வர்மா இந்த ஆகிரத்தில் வாழ்ந்திருப்பாய் அம்மா இந்த ஆகிரத்தில் வாழ்ந்திருப்பாய் பானுமதி பாதத்தை மனிதபடினால் சும்மா இருக்க கடவுளே. ஆனா ஒரு சமாச்சாரம். ஆமா துரியோதனா இப்ப ஏற்பட்ட சபையின் முன்பாக ஆமா துரியோதனா அத்தினாகராண்ட அனைத்து விஷய ஆலோசனை சொல்லக்கூடிய மாமன் நீங்கதான். நீங்க இந்த மொட்டை கண்ணில் குதிரானு சொன்னாலும் குதிப்பேன், இல்ல இப்படி செய்யடான்னு செய்வேன். உன்னை உருவேத்தாத. ஆமா உருவேத்தாத. ஆமா உயர கொண்டு உட்கார வைக்காத. நாங்க கீழே போடுவோம். நீ போட மாட்டேன். அப்பேற்பட்ட என் மாமா நீங்க சொன்னீங்கன்னா அந்த வைகுந்தத்தை ஆண்டுட்டு வரக்கூடிய ஆமா மாலை அவன் வீட்டுக்கு போய் நான் பரியும் போட்டேன். சரி வார்த்தை கேட்டுதான் அந்த சுபத்திர மகனாகி விளங்கக்கூடிய அபிமன்னன் என்ன அடியோதடமா அடித்து மானபாத்தி கட்டி. சரி அவன் அன்னைக்கு என்ன பண்ணலாம் எனக்கு யோசனை சொல்லணும். ஒரு நாளாவது அந்த சுந்தரி என் வீட்டுக்கு வரணும். வாசல் வந்து சாணி போடணும். பழிவாங்க வேண்டும். ஆமா நான் தெரிவிக்கின்றவாறு செய்ய வேண்டும். எப்படி மாமா? இதோ கைவந்த வாசனாகி நாராயணமூர்த்தி ஆமா தன்னுடைய மகளாகிய வச்சலாங்கிற சுந்தரிக்கும் மருமகனாகிய அபிமன்னனுக்கும் திருமணம் முடிந்து 3 நாள் ஆகிவிட்டது. இருந்தோ மருந்தோ 3 வேலை அப்படின்னு சொல்வார்கள். இன்று தினத்துல பகவானாகிய ஸ்ரீ நாராயணமூர்த்தி தன்னுடைய மகளாகிய மருமகனாகிய வச்சலாங்கி அபிமன்னனுக்கும் அவர்கள் இருவரும் வரவழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர் கேட்கக்கூடிய சீர்வரிசை கொடுத்து இன்றைக்கு வழி கூட்டி அனுப்ப போறான். அவர்கள் இருவரும் எந்த வழி தெரியுமா போறாங்க? அது சேர்வராயன் மலை இருக்கிறது பத்தியா? இந்தாண்டி மலை சேர்வராய மலை நடு மையமா இருக்கு ஒரு வழி இருக்குது. அந்த சேர்வராயன் மலை ஓரமா அந்த அபிமன்னனும் சுந்தரியும் அந்த சேர்வராயன் மலை ஓரமா வராங்க. நீ என்ன பண்ண தெரியுமா? நீ என்ன பண்ற? அந்த பாண்டவாளுக்கு எதிரி யாரு? காலாகிரி சூலாகிரி என் மந்திரியில என் மந்திரி எதிரி. உனக்கு நண்பன் அவர்களுக்கு எதிரி. பாண்டவார் யாரு? உனக்கு எதிரி. எனக்கு எதிரி. பாண்டவார் உனக்கு எதிரி. பாண்டவார் அந்த அசுரனுக்கு எதிரி. அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன். ஆமா அப்படி இருக்க அந்த காலாகிரி சூலாகிரி இந்த 2 அரக்கர்கள் சென்று ஐயா
பாண்டவான் உங்களுக்கு ஜென்ம எதிரி, எனக்கு ஜென்ம எதிரி. நாம இன்னைக்கு பழி வாங்க வேண்டும். வரார் இதோ சுந்தரி அபிமன்னனும் விருந்து கொடுத்து இந்த சேர்வராயன் மலை வழியாக வருகிறார்கள். ஆமா, அவரை பிடித்து அடியோதண்டம் அடித்து அந்த அபிமன்னனை காளிகேதனுக்கு பலி கொடுத்துருங்க. அந்த சுந்தரி என் மகனுக்கு தானே பலி போட்டான், என் மகனை அமைச்சு அவனை கட்டினான், அவன் வெண்ணில ஆயிட்டு போ அப்படின்னு அந்த காலாகினி சூழாகினி என்று அரக்கலை பார்த்து அவரு மூர்க்கத்தை அரக்கர்கள் மூர்க்கத்தனமா இருப்பாங்க. அவரை நயந்து நயமா பேசி பணிவா பேசி காலில் விழுந்து கூட அவருக்கு எப்படின்னா வழி கொண்டு வந்து காரியத்தை சாதி. சரி மாமா, சரி வரீங்களா? நல்லா சாப்பிடுமா? மாமா நல்ல யோசனை சொன்னார். இதுக்குதான் மாமா வேணும்ன்றது. ஆமா, எப்படி வச்சா நல்ல யோசனை சொன்னவர். நமக்கு ஏன்னா நண்பர் ஏற்கனவே இருக்கிறாங்க. அதனால காலாகாணி சூலாகாணி நான் அழைத்து நின்று திரும்ப அனுப்பு. அவர் குடும்பத்தை வாய் வேண்டாம் அதோ காலாக்கிணி நிருபத்தை அந்த நிருபத்தை கண்டவுடன் அதோ காலாக்கிணி அவரா
ஐயப்பா